குட் ஈவினிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு ட்ராவல் விளாக் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் மக்களே. ஆனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கார் வீடியோ தான் போட்டுட்ருந்தோம். ஸோ எங்கே போகிறோன்னு ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, நம்ம திருப்பதி போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து 19 நவம்பர். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம செப்டம்பர் மந்த்து திருப்பதி போயிருப்போம். எவ்ரி மந்த் போகலான்ட்டு ஒரு பிளானில் இருந்திருப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் ஏன் போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது புரட்டாசி மாதம் இருந்தது. 15th 16th வரைக்கும். 17th மேலே வந்து நம்ம சபரிமலை கிளம்பிட்டோம். சபரிமலை போயிட்டு வந்துட்டு உடம்பு சரியாமல் போயிடுச்சு கொஞ்சம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ஸ்கிப் ஆகிடுச்சு, போக முடியல. சாரி, லாஸ்ட் மந்த்து ஸ்கிப் ஆகிடுச்சு, போக முடியல. ஸோ இந்த மாதத்துலேருந்து திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மந்த்தாக இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி மந்த் வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பதி போக போகிறோம். ஸோ வாங்க என் கூட விஷுவலாக திருப்பதிக்கு நீங்களும் வாங்க, போயிட்டு நம்ம பெருமாளை தரிசிப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க. வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா இப்போ மணி 5:15 ஆகுது. 5:15, ஆமாம் 5:15 ஆகுது. கரெக்டாக நம்ம இப்போ வந்து நேற்றெல்லாம் ஃபுல்லாக சரியான மழை மக்களே சென்னையில். ஸோ இன்றைக்கி கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி காலையிலேருந்தே வெயில் அடிக்குது. டேரெக்டாக வந்து திருப்பதி தான் போகிறோம். போயிட்டு தான் வந்து டிக்கெட் போட போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம போன திருப்பதி வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. போயிட்டு நம்ம டிக்கெட் போட்டிருப்போம், SSD சர்வ தரிசனம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் போயிட்டு நம்ம டிக்கெட் போட போகிறோம். போட்டு தான் வந்து தரிசனம். சார் நேராக போயிட்டு பார்ப்போம். ஸோ மக்களே, ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வ தரிசனம் இருக்குங்களே, ஃப்ரீ தரிசனம். அதாவது கீழே வந்து 3 இடத்துல வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 15,000 டிக்கெட்டு, 15,000 டிக்கெட் ஒரு நாளைக்கு வந்து கொடுப்பாங்க. கவுண்டர் வந்து அங்கே டிபெண்ட்ஸ் அப்பான் கூட்டத்தை பொறுத்து 2 மணிலேருந்து 4:30 வரைக்கும், 4-5 மணி வரைக்கும் கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது மணி 5:15 ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் டிக்கெட்டு 3100 நாளைக்கு. A few moments later. தான் சொல்ல என்ன பெருமாள் பார்த்து பூரி நீங்க ஒன்று போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஸோ மக்களே, இப்போ தான் திருப்பதி உள்ளே வந்தோம். இதான் மணி வந்து 8:45. லெஃப்ட் நிறுத்த அடே ரமேஷ் பேஸ் போயிடலாமா? அதுதான் தான் இப்போ ரொம்ப நேரம் வாங்கி நான் அந்த வழியாக வந்தேன். எங்கே போகிறேன்? స్వామి అనుగ్రహం ఇరువురి యొక్క అనుగ్రహం మన ఎంతో నిరంతరం ఉంటుంది. రుక్మిణీదేవి కూడా ప్రార్థిస్తుంది, స్వామి హే భువన సుందర. மக்களே, இப்போ தான் வந்து திருப்பதி ரீச் ஆகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன் போகுதுங்க இன்றைக்கி. டிக்கெட்டு சுத்தமாக இல்லை, எல்லாமே சோல்ட் அவுட்டு. ஸோ மேல் திருப்பதி போயிட்டு தர்ம தரிசனம் தான் வந்து பார்க்கணும். ஸோ ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு போயிட்டு செக் பண்ணுவோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வர மணி இப்போது 9 மணி. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா ரோடு பயங்கர கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. ஸோ ரொம்ப டிலே, டிரைவிங் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு. 5 மணி கிளம்பி 9 மணி ஆகிடுச்சு ஆக்சுவலாக வரத்துக்கு. போய் தர்ம தரிசனம் தான் பார்க்கணும். பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படின்ட்டு அப்டேட் பண்ணுறேன். There's a little hole in my big head. I like to watch the white floor turn red. I like to look at myself from the outside. No signs of life, so step aside. There's a little peace in the big eyes. I think it makes them pretty. They look so nice.
ஸோ மக்களே டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. இப்போ தான் வந்து இந்த செக்கிங் முடிச்சுட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ கூட்டம் வந்து கம்மி தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு தான் வந்து ஃப்ரீ தரிசனம் எடுக்கணும். ஃப்ரீ தரிசனம் டிக்கெட்டில் எடுத்துகிட்டு எத்தனை மணிக்கு தரான்னு தெரில. ஸோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து மலை ஏற போகிறோம். வாங்க போகலாம். It's not too late. A little home in the head. 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 There's a great pain in my tired heart. This is the last time I fall apart. I'd like to stop for a sec. No need to rush. There's a pure light and a pure hush. A few moments later. டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி 10:15 ஆகுது. மேலே வந்து ரீச் பண்ணிட்டோம். செம்ம கிளைமேட் இருக்குது, சில்லுன்னு. போயிட்டு க்யூவில் நிற்கணும். ஸோ எப்போ வந்து டிக்கெட் தராங்கன்னு தெரியல. ஸோ சாப்பிட வந்திருக்கோம். காரம் கம்மியா. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லிட்டு வைப்பியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட்லி வாங்கியிருக்கோம். போய் லைனில் நிற்க போகிறோம். மணி பார்த்திங்கன்னா 11 ஆகுது. தர்ம தரிசனம் நிற்க போகிறோம். ஸோ வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக எங்கே இருக்கோம்னா மியூசியம் பார்க்கிங்கில். மியூசியம் பார்க்கிங் தென் இப்போ போயிட்டு நம்ம உள்ளே போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு திருப்பி ரிட்டன் வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்போ ரீஎன்ட்ரியோ அப்போ தான் வந்து உள்ளே போவோம். ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, எப்போ டிக்கெட் போடுறாங்கன்னு தெரியல. போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். செம்ம கிளைமேட்டுக்கான சரியான கிளைமேட்டு. 18 டிகிரி மேலே. ஸோ ஊட்டி கணக்கில் இருக்குது. ஆனால் ரஷ்ஷு மக்களே, நல்ல ரஷ்ஷில் இருக்குது. தெரியல, ஆல்ரெடி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த எஸ்எஸ்டி போட்டுருவோம் ரெகுலராக. பட் ஆனால் இந்த வாட்டி டிக்கெட்டு நம்ம கரெக்டாக திருத்தணி தாண்டும் போதே முடிஞ்சிருச்சு. ஸோ எப்போவுமே ஆன்லைனில் வந்து செக் பண்ணுவேன். உங்களுக்கு நான் அதை எப்படி செக் பண்ணணும்னு காட்டுறேன். ஸோ நேராக போயிட்டு தர்ம தரிசனத்தில் டிக்கெட் போட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 5 hours later. கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 5:45 ஆகுது. பயங்கரமான குளிருங்க. தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது.
பயங்கரமான குளிர். தயவு செஞ்சு யாராவது வந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஸ்வெட்டரோ இல்லை ஜர்க்கினோ அந்த மாதிரி போட்டு வாங்க. நைட்டு குளிர் தாங்க முடியல. ஆனால் நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சது. சூப்பரான தரிசனம். கரெக்டாக ஒரு 4:45 5 மணிக்கு பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து லட்டு வாங்க போகலாம். வாங்க போயிட்டு லட்டு வாங்கிட்டு உங்களுக்கு நான் கோவிலோட ஃப்ரண்ட் சைடு காட்டுறேன். பார்த்துட்டு வந்துடலாம். வந்துட்டு கிளம்புவோம். ஸோ எக்ஸ்ட்ரா லட்டு வாங்கணும், அதனால் கேஷ் எடுக்க காருக்கு வந்திருக்கோம். சரியான குளிருங்க, நைட்டு தாங்க முடியல. ஸோ முன்னேற்பாடோடு வந்து கண்டிப்பாக சாமியை பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். பனி பெய்யுதுங்க, செம்ம பனி. உங்களுக்கு இதை பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ போயிட்டு நம்ம லட்டு வாங்கிட்டு கிளம்ப வேண்டிதான். முடியல மக்களே. லட்டு வாங்க போகிறோம். லட்டு கவுண்ட்ரு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கியாஸ்க் வச்சுருக்காங்க. நம்ம வந்து இங்கே லட்டு வந்து இங்கேயே வந்து டோக்கனும் வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா லட்டுக்கு. ஆனால் வந்து ஆன்லைனில் நீங்கள் ஜிபேயில் தான் பே பண்ணணும். ஸோ இது இருக்குது. ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்ம லட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், வித்தவுட் தர்ஷன் டோக்கன் அண்ட் வித் தர்ஷன் டோக்கன். ஸோ இது வந்து லட்டு கவுண்ட்ரு. ஆளுக்கு ஒரு கவர் எக்ஸ்ட்ரா. பாருங்க மக்களே, சந்தோஷமாக லட்டு வாங்கிட்டு வராரு. நிறைய பேருக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, சாமி பார்க்குறதோட லட்டு வாங்குறதுல தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. இல்லை, சாமியை கூட ஒரு 5 செகண்ட் முன்னாடி டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறாங்க. லட்டு உடஞ்சி போச்சுன்னா சண்டை போடுறாங்க. ஸோ பிரசாதம் கிண்டல் பண்ணக்கூடாது. லட்டு வாங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. ஸ்மெல்லுனா இங்கே தான் சூப்பர் ஸ்மெல்லு. அப்படியே நெய் வாசனை, நம்ம லட்டோட வாசனை நல்லா அடிக்கும். நல்ல சரியான நெய். அப்படியே பாருங்க. ஸோ மக்களே, நீங்களும் லட்டில் வந்து எடுத்துக்கோங்க, பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஸோ சாமியை நல்லபடியாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மந்தில் வந்து கண்டிப்பாக வந்து இது தொடரணும். ஸோ வாராக சுவாமி கோயில் மூடி இருக்கு. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ட்ரெஸ் போர்டுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இதுதான், இந்த மலை வந்து வாராக பெருமாளோடதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மெயின் டெம்பிள் அவரோடது. ஃப்ரண்ட் சைடு காட்டுறாருங்க. நானும் ஒரு வாட்டியாச்சும் பார்த்துடணும்னு பார்க்குறேன். வரும்போதெல்லாம் மூடி இருக்கு மக்களே. பெருமாளை மட்டும் பார்த்துட்டு கீழே இறங்கிடலாம். குளம் நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு குளத்தை. வேற ஒரு 3 பேர் இருக்காங்க. கொடுப்போம் கொடுக்குறோம் எல்லாம் கொடுப்போம் அப்படின்றதுக்கு என்ன வித்தியாசம்? கொடுப்போம்னா கொடுப்போம், கொடுக்கணும்னா இப்போ கொடுக்கணும்னு. மக்களே, கோவிலை பாருங்க, கோபுர தரிசனத்தை எடுத்துக்கோங்க. நீங்களும் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக கோவிலுக்கு வாங்க.
தரிசனம் பார்த்துட்டு வராங்க பாருங்க வெளியில. கோயிலை விட்டு எங்கேயும் சுத்தலாம். பார்த்துக்கங்க, இதுக்கு மேலே பெஸ்ட்டான வியூ வந்து காட்ட முடியாது. பேச முடியலங்க, பயங்கர குளிர், பனி. வாய் குளறுது. ஸோ பார்த்துக்குங்க, அப்படியே கிட்ட காட்டுறேன். மக்களே, மாட வீதியில் இருக்கோம். ஸோ லட்டு கவுண்ட்ரு எப்பவுமே வந்து இந்த லட்டு கவுண்ட்ரு எதிரில் இருக்கிற கேட்டுக்கு அந்த சைடு தான் நம்ம காரை வந்து பார்க் பண்ணுவோம். நேராக வந்து சாமி பார்த்து முடிச்சிட்டோன்னா ஈஸியாக காருக்கு வந்துடலாம் லட்டு வாங்கிக்கிட்டு. இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி இருக்கும். அந்த அதாவது இப்போ நம்ம போன தர்ம தரிசனத்துக்கு ரீஎன்ட்ரி இருக்குது இங்கே. அதாவது வெளியில் வந்துட்டோன்னா திருப்பி உள்ளே போகிறதுக்கு. ஸோ நேராக வந்து மியூசியம், இது மியூசியம் பார்க்கிங்னுவாங்க. இங்கே காரை விட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இதுதாங்க மியூசியம். ஸோ ஆப்போசிட்டில் தான் வந்து இதோட எக்ஸிட்டு. ஸோ இப்படி தான் வந்தோம். இந்த ரைட்டில் வந்து நம்ம காரை விட்டுருக்கோம். மேலே இப்படி ஏறணும்னா நம்ம கார் இருக்கோம். ஸோ எப்போவுமே வந்து இங்கே தான் பார்க்கிங் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியாக கிட்ட வந்துடலாங்க. அதனால தான் வந்து இது யூஸ் பண்ணுறது. வேறு எங்கேயாவது நம்ம விட்டோன்னா அங்கே போகிறதுக்கே டைம் ஆகும். ஸோ இங்கெல்லாம் கூட விடலாம். நான் வந்து இதுக்கு இந்த ரோடுக்குள்ளே கொஞ்சம் உள்ளே விட்ருக்கேன். பார்க்கிங்னா அது இல்லீகல் கிடையாது. பாருங்க மக்களே, நிறைய பேர் காலையில் தரிசனத்துக்கு போகிறாங்க குளிச்சுட்டு. நம்ம
வந்து கீழே இறங்குறோம். மக்களே அப்படியே லைட்டாக வெளிச்சம் வருது, விடியுது இப்போ தான். கீழே இறங்கி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ தான் விடிஞ்சிருக்கு, ஆல்மோஸ்ட் இறங்கியாச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக வந்து தரிசனம் முடிஞ்சுது. அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கேன் மக்களே. ஒரு பெரிய ட்ரிப்பும் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் உங்களுக்கு. ஸோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப டயர்டாக இருக்குது, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. தரிசனம் சூப்பராக இருந்தது. நீங்களும் வாங்க, வந்து திருப்பதியில் தரிசனம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துன்னா உங்களுக்கு காட்டுறேன், இல்லை இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ எல்லாம் தரிசனம் முடிச்சு கீழே இறங்குறாங்க, மழையே காலியாகுது மேலே. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய். இறங்கியாச்சு இன்னொரு 5 minutes. இல்லை உண்மையாக போக எங்கே ரொம்ப நேரமாக போச்சேன்னு அப்படியே போச்சு. எனக்கு வந்துட்டோம். ஸோ மக்களே, காலையில் இந்த ரோடு கிராஸ் பண்ணிங்கன்னா, அதாவது திருத்தணிலேருந்து திருவள்ளூர், இல்லைனா திருவள்ளூர்லேருந்து திருத்தணி, ஸோ இந்த ரோடு கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த கோயில் இருக்கிற இடத்துல இங்கே ஒரு தள்ளுவண்டி கடை இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு டேஸ்ட் மக்களே. இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஆற்காடு குப்பம். நீங்கள் ஹைவேஸ்லேருந்து பார்த்தீங்கனாலே டுவர்ட்ஸ் நீங்கள், அதாவது இது திருவள்ளூர்லேருந்து திருத்தணி போகிறீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும். அப்படியே கொஞ்சம் லைட்டாக உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம். மார்னிங்கில் கிடைக்கும் மக்களே, மார்னிங்கில் இருக்குது டிஃபனு. ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30. டிஃபன் சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒர்த்தான ஒரு கடை, உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.